வெல்கம் டு நந்தினி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் சிறுதானிய உணவு வகையில் ஸ்வீட் கார்ன் வடை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியானது, எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது. இந்த ஸ்வீட் கார்ன் வடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்ன் முத்துக்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்த ஸ்வீட் கார்ன் முத்துக்கள் 1 கப்பு. உளுந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி 1 டீஸ்பூன் அளவு. காய்ந்த மிளகாய் 10. சோம்பு அரை டீஸ்பூன். சின்ன வெங்காயம் அரை கப்பு. புதினா 1 கொத்து. கொத்தமல்லி 1 கொத்து. கருவேப்பிலை 1 கொத்து. எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. உப்பு சுவைக்கேற்ப. ஸ்வீட் கார்ன் வடை செய்முறை. உளுந்து பச்சரிசி ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடுங்க தண்ணியில். இதோட ஸ்வீட் கார்னையும் காய்ந்த மிளகாய், உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அதாவது அந்த ஊறின உளுந்து, பச்சரிசி, ஸ்வீட் கார்னு, காய்ந்த மிளகாய், உப்பு இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் நைஸாக, ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இந்த அரைச்ச மாவோடு சேர்த்துக்கோங்க. இதோட புதினா சேர்த்துக்குங்க, பொடியாக கட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தலையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சோம்பை 1-2 தட்டி போட்டுக்கோங்க, அப்போ தான் வாசமாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே பிசைஞ்சு வச்சிடுங்க. இப்போது தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையாக தட்டி போட்டுருங்க. நல்லா இது கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இந்த மாதிரி கலர் வரணும். இப்போ சூப்பரான சுவையான ஒரு ஸ்வீட் கார்ன் வடை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.